வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருட்கவி அருணகிரிநாதர். நம்ம எவ்ரி சாட்டர்டே நம்ம அருணகிரிநாதருடைய ஃபேமிலி ட்ரீயை பற்றி பார்க்க போகிறோம்னு. இன்றைக்கி குரு ராமகவி, அதாவது அருணகிரிநாதருடைய பொண்ணு வைத்து பிள்ளை பேரனை பற்றி, தௌஹித்ரன் அப்படின்னு சொல்லுவா, அவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் யாருன்னா ராஜலக்ஷ்மின்றவங்களுக்கும் சுயம்புநாதனுக்கும் பிறந்திருக்கார். ராஜநாதன் த்ரீயுடைய பேரன், அதாவது ராஜலக்ஷ்மியுடைய பொண்ணு வைத்து பேரனா ஆகுவர் நம்ம அருணகிரிநாதருக்கு, கொள்ளு பேரன் அருணகிரிநாதருக்கு. நடுவில் நிறைய பேர் இருந்திருக்கா, அவளை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இல்லை. நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு. ஓலைச்சுவடியெல்லாம் பெரிய மடத்தில் பாதுகாத்தான், அதெல்லாம் போயிடுத்து. கொள்ளையர்தி வீட்டி கொள்ளைக்காரன் வந்தான், அதை எடுத்துகிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. திருப்பி சொன்னதே சொல்ல வேண்டான்றதுக்காக நம்மளுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸை நம்ம வச்சுண்டு முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸும் வச்சுண்டு தான் நம்ம இதை பார்த்துட்டுருக்கோம். கூகுள்னுட்டு லாஸ்ட் டைமில் நம்ம சொல்லியிருக்கோம். கூகுள்னால் எனக்கு எதுனா டவுட் இருந்ததுனாலும் நான் கூகுளில் பார்ப்பேன். ஏன்னா நான் பழங்காலத்துலலாம் கூட கூகுளில் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாளேன்ற ஒரு ஆசையில் நான் பார்த்ததில்ல. எல்லாம் தப்பாக இருக்குது, அப் அண்ட் டவுன் சொல்லி இருக்குது, ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் பிரகாரம் இல்லை அதில். அதனால் நம்ம இது நம்ம முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் ரிசர்ச் பண்ணி அவர் கேட்டு செவிவழி செய்தின்னு இல்லையா, அது மூலியமாக வந்ததை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம குருராம கவி இருக்கார் இல்லையா, அவருடைய காலத்தில் இன்னும் அவருடைய காலத்தில் இருந்தவாளை பற்றி கூட நான் ஸ்டார்ட் பண்ணினேன் லாஸ்ட் வீக்கு. அப்பைய தீக்ஷிதர், அச்சன் தீக்ஷிதர், அப்பைய தீக்ஷிதருடைய தம்பி தான் இந்த அச்சன் தீக்ஷிதர்ன்றவர். அப்புறம் பட்டோஜி தீக்ஷிதர், ஜெகநாத பண்டிட் அப்படின்ற பேரெல்லாமும் நம்ம சொன்னோம். இன்னும் பல பேர்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னோம். இந்த அப்பைய தீக்ஷிதர் அவருடைய பெருமையெல்லாமும் நம்மளுக்கு சொன்னேன் நான் லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். அது ஒரு ஜஸ்ட் ஒன் கிளான்ஸு. அப்பைய தீக்ஷிதர் நம்ம விரிஞ்சிபுரம், வேலூர் பக்கத்தில் விரிஞ்சிபுரம் இருக்குது இல்லையா, அங்கே மார்கபந்தீஸ்வரர் சுவாமி இருக்கார். அதாவது அம்பாள் ஸ்ரீ மரகதாம்பாள் சமேத மார்கபந்தீஸ்வரர். அந்த கோவிலில் நிறைய ஸ்லோகாஸ்லாம் எழுதியிருக்கார். அதுக்கு எக்ஸாம்பிள் சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா அப்படின்னு வர ஸ்லோகம். அதுக்கப்புறம் அவர் கங்காதரன் இல்லையா, அது மேலே ஒரு ஸ்லோகம். அப்புறம் 2-3 ஸ்லோகம்லாம் எழுதியிருக்கார். அவர் அந்த காலத்தில் டாப் மோஸ்டில் இருந்தார் அவரோட காலத்தில். அப்போ அவருக்கு ராஜாலாம் கொடுத்துருக்கார் இல்லையா, நலம் நீச்சல்லாம் கொடுக்குறா, நம்ம முன்னாடியே பார்த்தோம். இவருக்கு நம்ம அப்பைய தீட்சத்திற்கு வெள்ளியாகவும் தங்கமாகவும் நம்ம அவருடைய எடைக்கு எடை அவருக்கு பரிசாக கொடுத்தா. அதை அவர் என்ன பண்ணார்னா, அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்காக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் மனுஷாளுக்கு சர்வீஸ் அங்கே இருக்கட்டும்னுட்டு அப்படியே அவளுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஆற்றுக்கு வெறும் கையோடு வந்த மனுஷன். அப்படின்னா என்னென்னா, அப்பைய தீட்சிதர்ன்றவர் அப்படி ஒரு சிவபக்தர். சிவனும் முக்கியம் இவாளும். ஏன்னா அந்த காலத்து மனுஷா எல்லாருமே நார்த் இந்தியா காசிலேருந்து தானே வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் பஞ்சாயத்தன பூஜை இருக்கிறதுனால அவள் பஞ்சாயத்தன பூஜையும் பார்த்துப்பா. ஷட் மதமும் அவளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அவர் வைஷ்ணவத்தில் இதை பற்றி கூட வேதாந்த தேசிகனுடைய பாதார ரக்ஷம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதுக்கு இவர் பாஷ்யம் கூட எழுதியிருக்கார். என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாளே
அவர் வந்து வைஷ்ணவர், இவர் வந்து சைவர்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் ஒன்றுன்றதை காட்டுறதுக்காக தான். ஸ்காலர்ஸ்குள்ள வேறுபாடே கிடையாது. ஏன்னா எழுத்து சுவாமி கொடுத்த அக்ஷரம், அதுக்காக நம்ம வந்து பேர்தமே கிடையாது எதுக்குமே. அதனால் அவர் பண்ணினர் எல்லாமே வேணுன்றதுனால அவள் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. நம்ம அப்பைய தீட்சிதருக்கு அக்ஷராபியாசமே நம்ம குருராம கவி அவர் தான் பண்ணினது. எப்படி நம்மளுக்கு தெரியுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். குருராம கவி அவர் வந்து சைவம் வைஷ்ணவம், அவரும் பஞ்சாயத்தன பூஜை பண்ணின்னு இருந்தார். அவர் வந்து கோர்ட்டு மாதிரி, அதாவது அப்போ வந்து வைஷ்ணவம் இல்லை சைவம் இல்லை சமணர்கள் அதெல்லாம் இருந்தாலும் இல்லையா அவள் தாத்தா காலத்தில், அது அருணகிரிநாதர் காலத்தில் அதே தானே தொடர்ந்து வந்தது. அப்போ வந்து என்ன எடுத்து முஸ்லீம்ஸ் வந்துட்டா, முகலாயஸ் வந்துட்டா, கிறிஸ்டியானிட்டி வந்துருத்தோம் இல்லையா. அப்போ கூட இவள் விடாதிக்கு அதை வச்சுன்றதுனால அதுக்கு எல்லாரும் எதனா ஒரு கேள்வி கேட்டால் இவர் வந்து இதுதான் அதுதான், ஏன்னா சாஸ்திரமும் அவருக்கு தெரியும், வேதாந்தம் எல்லாமே தெரியறதுனால அவருக்கு ஈஸியாக இருந்தது. அந்த பெரிய மடத்தையும் அவர் தானே பார்த்துட்டு வந்திருந்தார். அதனால அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு அட்வொகேட் மாதிரி, அதாவது அத்வைதத்துக்கு அவள் வந்து அந்த மடத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா அத்வைத ஸ்கூல் ஆஃப் ஸ்ரீகண்டா அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சுருந்தா. அவள் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கா இல்லையா, அதாவது இங்கிலீஷுன்றோம் இல்லையா, அதுக்கு பற்றி இது சைவா வச்சுருக்கா. அவர் வந்து பல காவியங்கள்லாம் எழுதியிருக்கார், சாஸ்திரங்கள் எழுதியிருக்கார், பொலிட்டிக்கல் எப்படி இருந்தது, கிங்டம் எப்படி இருந்தது எல்லாத்த பற்றியும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் விவேக பத்திரமாலிகா. விவேக பத்திரமாலிகான்னா டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் உடனே டே டு டே இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் இந்த ராஜா ஆண்டா, இந்த ராஜா இந்த மாதிரி மக்கள்கிட்ட பிஹேவ் பண்ணினா, அப்போ வந்து இதெல்லாம் இந்த கோவில்லாம் கட்டினான்றத ஒரு மாளிகைன்னா மாலை மாதிரி ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அழகாக தொடுத்து கொடுத்துருக்க. ரத்ன மாளிகா, விவேக ரத்ன மாளிகா அப்படின்றத ஒன்று வச்சுருந்தார் இவர். இதில் எழுதிந்த வச்சு தான் நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ராஜநாதன் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்றவா கண்டிப்பாக இருந்திருக்கா. அவளை வந்து 13, 14 and 15 செஞ்சுரியில் இவாலாம் வாழ்ந்திருக்கா. இவாலாம் ராஜாக்களுக்கு, அதாவது சொன்னோமே 13th செஞ்சுரியிலேருந்து நியர்லி 1750 வரைக்கும், ஒரு 2550 இயர்ஸ் வரைக்கும் அவள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருந்தா. 16 வரைக்கும் 60 அவள் எல்லாருமே வந்து ஃபுல் லைஃப், அதாவது 60 to 70 இயர்ஸ் வரைக்கும் இருந்தார். அவர் ராஜநாதன் நம்பர் 1 அவர் தான் வந்து கொஞ்சம் சீக்கிரத்தில் போனவர். ஆனால் நம்ம அருணகிரிநாதருடைய அப்பா இருக்காலும் இல்லையோ அவர் தான் கொஞ்சம் சீக்கிரமாக போனவர். இதில் வந்து அச்சுதராய பூபதி இதெல்லாமும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் முன்னாடி. அச்சுதராய பூ உதயம், அப்புறம் வந்து பாகவத சம்பு அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. அதனால் டக்குன்னு அவள் ஃபேமிலிஸ்லாம் வந்து விஜயநகர எம்பரர்ஸ் இருக்கா இல்லையா, அவகிட்ட தலைமை பொறுப்பில் இருந்திருக்கா. அவளை எப்படி கூப்பிட்டுருந்தானா சார்வபௌமா ஃபேமிலி, டிண்டிமா ஃபேமிலி அப்படின்னு தான் கூப்பிடவே ஆரம்பித்தா எல்லாருமே. குருராம கவி இப்படி வந்தான்னு வச்சுக்கோங்க, உடனே சார்வபௌமா ஃபேமிலியிலேருந்து வராப்பா, திண்டிம கவி இதுவெல்லாம் வந்துட்டுருக்காப்பா அப்படின்னு தான் சொல்லுவாள். அதான் அருணகிரிநாதருக்கு டிண்டிமம் வாசிச்சு அவளை கூப்பிட்டாலே அதே மாதிரி இவாளுக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவள் வந்து கண்டினியூவேஷன், நம்ம ஃபேமிலி எல்லோரும் வந்து அந்த அக்ரஹாரத்துலேருந்து வந்து எல்லாம் பண்ணினதுனால அவளுக்கு மரியாதை நடந்துட்டுருக்கு. அவருக்கு வீரபத்ர விஜயம் எழுதின போது டிண்டிம கவி சார்வபௌமா அண்ட் கவி ராஜராஜா அப்படின்னு பட்டத்தை கொடுத்தா. அதாவது டிண்டிம கவி சார்வபௌமானும் கவிக்கே ராஜராஜா அப்படின்னும் டைட்டிலை கொடுத்துருக்கா. அதாவது டிண்டிம ஃபேமிலின்றது இப்போ இருக்கா இல்லையா, ஒரே டிண்டிமா ஃபேமிலினா எல்லோரும் கவிதை எழுதுவா, காவியம் எழுதுவா, சாஸ்திரம்லாம் சொல்லுவா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த ஃபேமிலியில் வந்து எல்லா ஜீன்ஸ் ஒருத்தர் எல்லாம் கிரேட்டாகவே இருந்திருக்கா. அதே மாதிரி தானே நம்ம முன்னாடியே கூட பார்த்தோமே, கவிஞர் பிள்ளை கவிஞர் ஆக முடியாது, ராஜா பிள்ளை ராஜா ஆக முடியாதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த டிண்டிமா ஃபேமிலியில் எப்படின்னா ஒருத்தரும் அப்படியே சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கா. இந்த இதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அவர் நாங்கள் வந்து மூவேந்தர்களையும் ஆண்ட பொழுது நாங்கள்லாம் இருந்திருக்கோம். ராஜநாதர் நம்பர் 2 அவரோட ஒய்ஃப் நம்ம பாகீரதின்னு பார்த்தோம்ல, துர்கா தேவின்னு கூட அவருக்கு பேர் இருக்குது. அவள் யாருன்னா அருணகிரிநாதனுடைய பேரன். நான் அருணகிரிநாதனுடைய பேரன், பொண்ணு வைத்த பேரன்னுட்டு எங்கள் தாத்தா தான் திண்டிமக்கவி சார்வபௌமா அப்படின்னுட்டும் அவருக்கு 6 லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறார். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அருணகிரிநாதருக்கு 8 லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லியிருக்கோம். 8 லாங்குவேஜ் தெரியும். அதாவது ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒவ்வொரு செஞ்சுரி மாறுறப்போ என்ன ஆகும்,
செவி வழி செய்தின்னு. அந்த காலத்தில் சான்ஸ்கிரிட் அழிஞ்சு போய் தெலுங்கு வந்தது, இது போச்சு அது போச்சு. இப்போ இருக்கா சான்ஸ்கிரிட்டு? அந்த காலத்தில் எல்லாருமே சான்ஸ்கிரிட்டில் பேசியிருந்தா. இப்போ கூட கர்நாடகாவில் ஒரு வில்லேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் சான்ஸ்கிரிட் தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அது நம்மளுக்கு தெரியாது இருக்கு இல்லையா, தேவ ரகசியம்னுறோம். தேவ பாஷா நம்மளுக்கெல்லாம் தெரியாது. கொஞ்சம் இடத்துல அது படித்தாலே தப்பு, ஹிந்தி படித்தாலே தப்புன்றா இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு செவி வழி செய்தி 6 பாஷையாம்னு. ஆனால் நம்மளுக்கு முன்னாடி அவர் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காரு 8 பாஷா அப்படின்னுட்டு. அப்புறம் அவர் அந்நிய மொழியெலாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். எது அந்நிய மொழின்றது அவளுக்கே தெரியாது. அந்த மடத்தில் அவர் என்ன வச்சிருந்தார், ஞான சிவாச்சாரியா மட். அதோடைய மட்டோடைய பேர் பெரிய மடம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மடத்தோட பேர் ஞான சிவாச்சாரியா மட்டுன்னு பேர் அதுக்கு. அதில் நம்ம குருராம கவி சொற்பொழிவு, அதாவது ஒவ்வொரு டாபிக் எடுத்து இப்போ பிரவச்சனா சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி அவரோட ஆன்ம ஞானம் செல்ஃப் ரியலைசேஷன்றாலே அந்த மாதிரிலாமும் பண்ணிட்டு இருந்தேன். அவர் எழுதின திங்ஸை பற்றியும் அவர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. நம்ம அருணகிரிநாதருக்கு சலைச்சவர் ஒன்றும் கிடையாது குருராம கவி. அவர் அப்பய தீட்சிதருக்கே குரு. இன்னும் அப்பய தீட்சிதர் பற்றியும் அவரோட கூட இருந்த நீலகண்ட தீட்சிதர் அவரை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ டைம் ஆனதுனால வெறும் அவர் பண்ணின ஒர்க்கெல்லாம் ஒரு 6-7 இருக்குது. அதாவது காவியமாகவும் எழுதியிருக்கார், அவர் ட்ராமாவும் எழுதியிருக்கார், ஒன் மேன் ஷோன்னு இருக்குது பாருங்க, அந்த மாதிரியும் பண்ணியிருக்கார். அதெல்லாம் என்ன அதை பற்றி நெக்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த நீலகண்ட தீட்சிதர் எப்படி அவரை ஐடென்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காரா. நீலகண்ட தீட்சிதர்ன்றவர் அப்பய தீட்சிதருடைய ஃபேமிலியில் வருவா. அவளாமும் பெரியவா இல்லையா, அப்பய தீட்சிதர் அப்போ பெரியவர் ஆகிடுவார் இல்லையா, அவருக்கான பெரியவர் இல்லையா நம்ம குருராம கவி. ஸோ செஞ்சுரியில் அவளை பற்றி இப்போ நம்ம எப்படி நம்ம மகா பெரிவாவில் 94ல் அவர் சித்தி ஆனாலும் இப்போ 2026 கூட நம்ம மகா பெரிவாவில் வேண்டின்னு இருக்கோம் பார்த்தீங்களா, உருவாக இருக்கார் அப்படின்னு நம்ம பாத பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி அவர் அந்த பொயட்டுக்கே டாப் மோஸ்டில் இருந்ததுனால அவளாம் இவரை குருவா அப்படி இது பண்ணிட்டு அவளுக்கு ஆவாகனம் குருவா ஆவாகனம் பண்ணிட்டு இவர் பண்ணின்றதெல்லாம் பற்றியும் சொல்லியிருக்கா. அப்பய தீட்சிதரும் சொல்லியிருக்கார், நீலகண்ட தீட்சிதரும் சொல்லியிருக்கார். அதை பற்றியெல்லாம் நம்ம வர இதில் பார்க்க போகிறோம். இதோட நம்ம அப்பய தீட்சிதரோட பெருமைலாம் கூட இருக்குது 2-3. ஏன்னா சிஷ்யாலோட பெருமையை சொன்னால் குரு எப்படிப்பட்டவர் தெரியும். இப்போ சொல்கிறாளே ஃப்ரெண்டு பற்றி, உன்னுடைய ஃப்ரெண்டை சொல்லு, உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு காட்டு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி குருவாக சிஷ்யனுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுட்டோன்னா குரு அவளுக்கு மேலே தானே இருப்பா குருனாலே. அதனால் அவரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததில். இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய பேச்சு கேட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் பல. பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம முள்ளன்றத்தில் இந்த மாதிரி ஒரு குரூப் இருந்ததுன்றதே இப்போ யாருக்குமே தெரிய மாட்டேன்றது. ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. அம்மா நீ இந்த மாதிரி சொல்கிற, இது இன்னும் இப்படி இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு எதனா கமெண்ட் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். நன்றிகள் பல இந்த வரைக்கும் என்னை கேட்டதுக்கு. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.